ஒரு தசாபுத்தி பலங்கள் தசாபதி பலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மீன லக்னமாக இருந்துச்சு சூரிய தசாபுத்தின்னு சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, ஏதாச்சும் வந்து புதுசாக அப்ளை பண்ணிக்கலாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லது. வேலையில் நல்ல வெற்றிகள், நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. பட் இருந்தாலும் அது வந்து சனியுடைய சாதனம் கொஞ்சம் டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் கண்டிப்பாக இருக்கும். ஒரு எமோட்டாக இருக்கும்னு வச்சுப்போமே, கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா மீன லக்னமாக சந்திர தேசம், சந்திரன் வந்து 6ஆம் அதிபதி 5ஆம் அதிபதியாக இருந்து அவர் பெருத்த லாபம் நல்ல ஒரு வெற்றியை கொடுப்பதற்கான வாய்ப்பு. அதுக்கப்புறம் கொஞ்சம் சின்ன சின்ன அலைச்சல்கள் இருக்கும், அதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். மீன லக்னமாக இருந்து செவ்வாய் தேசம், செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 மற்றும் 9ஆம் அதிபதியாக இருந்த ஒரு 4 இருக்கும். புதிய சொத்துக்கள் வாங்குறது, வண்டி வாகனம் வாங்குறதுக்கான வாய்ப்பு, பழைய வண்டியை கொடுத்து புது வண்டி வாங்கலாம்ங்கிற எண்ணங்களை எல்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்தும். மீன லக்னமாக இருந்து ராகு தேசம், ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலே இருந்து அது வந்து இப்போ குருவின் சாரத்திலேருந்து அது குருவும் அங்கேயே இருக்கும்போது பெரிய ஒரு லெவலில் வந்து பணம் சம்பாதிக்கணுங்கிற எண்ணங்கள், தொழில் வந்து புதிய புதிய யுக்திகள், அதனால் பெரிய லெவலில் வந்து முன்னேறணுங்கிற எண்ணங்கள் எல்லாம் கண்டிப்பாக இருக்கும். மீன லக்னமாக வந்து சனி தசாபுத்தி வந்திருக்கும். ஸோ சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 11ஆம் தேதி 12இல் இருக்கும்போது பெரிய லாபங்கள் வந்தாலும் நிறைய செலவுகள் இருக்குது, நிறைய அலைச்சல்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். மீன லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தியில் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4 மற்றும் 7ஆம் அதிபதி ராசியிலே இருக்கும்போது பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவது, தாயாருக்கும் உங்களுக்கும் வந்து ஒரு டென்ஷன்ஸ்லாம் பேசாமல் இருந்தீங்கன்னா இப்போ ஒன்று சேர்ந்து பேசுகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். வியாபார ரீதியில் வந்து புதிய புதிய தொழில்நுட்பங்கள் இந்த மாதிரி விஷயங்களை நான் வந்து புதுசாக வந்து அப்ளை பண்ணி அதனால் ஒரு வெற்றி கிடைக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருங்க. ஸோ மீன லக்னமாக வந்து கேது தேசம், கேது வந்து 7ல் இருந்து அது சூரியனை சார்க்கும் போது வேலையில் சின்ன சின்ன கடுபடிகள் இருக்கும். ஸோ கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருந்தாலும் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கிற வாய்ப்பும் நிறைய இருக்குங்க. ஸோ கணவன் மனைவிக்கினோட கொஞ்சம் விட்டு கொடுக்குன்னு பேசுறது, கொஞ்சம் நிறைய கேள்விகள் கேட்குற மாதிரி விஷயங்களாக இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிற மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். மீன லக்னமாக வந்து சுக்கிர தேசம், சுக்கிரன் 3 8ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து 3லே இருக்கும்போது நிறைய சந்தேகங்கள், புதிய கமிட்மெண்ட், ஐயோ இப்படி ஆகிடுமோ அப்படின்னு ஒரு பயங்கள், சொத்துக்களை விற்றுலாமா, அதை விற்றுலாமா, இதை விற்றுலாமான்ற மாதிரி எண்ணங்களை எல்லாம் நிறைய ஏற்படுத்தும். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஸோ அது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாது. ஸோ எதுவாக இருந்தாலும் வந்து கொஞ்சம் பொறுமையாக இருந்து யோசிச்சு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ என்னபடியே வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து என்ன விஷயங்கள் ப்ளஸ் மைனஸுங்களை நோட் பண்ணி வச்சு அதை நீங்கள் வந்து அப்ளை பண்ணி பாருங்கள். தசாபுத்தியில் ரொம்ப பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுங்க. ஸோ இதை வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஏன்னா இந்த விஷயங்கள் வந்து நீங்கள் அலர்ட்டாக இருந்தீங்கனாலே ரொம்ப சிறப்பாக இருக்கும். மற்றபடி என்னங்க, ஸோ எல்லாமே சிறப்பு தான். ஸோ பிரார்த்தனை பண்ணுங்கள். ஸோ இதுக்கான பரிகாரம் சொல்ல போனோம்னா குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப நல்லது. குலதெய்வம் தெரியாதவர்கள் ஹரிஹரசுவரன் ஐயப்பனை வந்து வணங்க, எல்லாமே சிறப்பாக நடக்கும் சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம்.